மீஷோல அமேசான்ல ஃபிளிப்கார்ட்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு வச்சுக்குவேன், அன்பாக்ஸ் பண்றதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும். உங்களுக்கு ஆனந்தமா தான் இருக்கும், பே பண்றது நான் இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. வீடியோ கோசம் சொன்னா பாய உடைச்சு விட்டுருவேன். நீ தான் ஜிபே பண்ண, இருந்தாலும் அந்த பேமெண்ட் உனக்கு மாத்தி விட்டது நான் இல்ல. பொய்யால கொன்றுவேன். நீ எனக்கு தர வேண்டிய நேத்தானே 1000 ரூபாய் மாத்தி விட்டேன். நீ எனக்கு தர வேண்டிய அமௌண்ட் என்ன? எப்படியோ 1000 ரூபாய் மாத்தி விட்டது நான் தானே, எங்கிட்ட இருந்து 1000 ரூபாய் போயிருச்சுல. கைஸ், இதை அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். டர்ன் பண்ண முடியும். டேய், இவன் வந்தானே எனக்கு இங்க இதான் வேலை. வெள்ளையா தெரிய போறாங்கமா. வீடியோக்குள்ள வர போறியா? என்ன கிரீம் அப்ளை பண்ணிட்டு இருக்கற? நான் என்னெல்லாம் கிரீம் வாங்கி வச்சிருக்கணும், லிப்ஸ்டிக்ஸ், கிரீம்ஸ், ஃபேஸ் வாஷ், ஒரு விஷயத்த விட மாட்டான். வந்தாமே எல்லாத்தையும் போட்டு பாத்துறணும். அந்த ஒரு நாளைக்கு மட்டும் என்ன போட்டாலும் அதே கலர்ல தான் இருக்கும். அதே விஷயம் மாறும். டேய், சிவன் வந்து என்ன தெரியுமா பண்ணுவான்? எத்தனை தடவை பவுடர் அடிப்பான் தெரியுமா? ஏய், ரகசியத்தை சொல்லட்டா? சொல்லு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. எல்லாத்துக்கும் எப்படி தெரியும்? நான் சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா. அவங்க வராச்சு பவுடர் அடி போட்டாங்க. நீங்க எதை தப்பா நினைச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்காலும் தம்பி இப்படிதான். அவன் பவுடர் அடிக்கிறான் அப்படின்னா ஒரு 4-5 தடவை அடிச்சிருவாங்க. ஒரு வீடியோ ரெடியாகி வந்து உட்கார்ற அப்படின்னா மேக்கப் போடுற நம்மளே வந்து ஒரு தடவை அடிச்சுட்டு வந்து உட்காந்துருவோம். சரி, ஓகே, ஃபில்டர் போட்டு அப்படிமே. ஆனா ஃபில்டருக்கு மேல அவன் வெள்ளைய தெரியணும்னு அதை எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரிங்க, நான் ஏதாவது பர்ஃப்யூம்ஸ் வாங்கி வச்சாலோ இல்ல ஏதாவது புதுசா டிஃப்ரெண்டா கிரீம்ஸ் ஆகட்டும், ஹேர் மாஸ்க் எத்த வாங்கி வச்சாலுமே தூக்கிட்டு ஓடிடுவான். தூக்கிட்டெல்லாம் போக மாட்டான். அது அந்த பர்ஃப்யூமே காலி ஆயிரும் இங்க இருக்கிற 2 நாள்ல. இல்லையா அம்மாவா? ஆமா, குளிக்கிறானா என்னமோ பர்ஃப்யூம் அடிச்சுக்குவான். பர்ஃப்யூம் அடிச்சுக்குவான். சரி, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? என்ன மீஷோல இருந்து வாங்கிருக்கியா? எஸ், மீஷோ ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்க்கலாமா? நினைச்சதும் வந்ததும். அப்படியா? அப்படி நிறைய பேருக்கு இருக்கும். ஆமா, நம்ம தான் பெரிய லால் அவுட் கோலா போட்டு வெறும். அதாவது இதான் நானும் தான் ஆசைப்பட்டேன், நான் இருக்கிற அழகுக்கும் செம்மையா ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு. ஆனா கடைசியில் எனக்கு வச்சது நீ தானே. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணலினா மேக்கல மணி மேக்கல அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்குடி. ஆமா, என்னடா சொல்ற அந்த டைலாக்? நீ வந்ததே பெரிய ஒரு இதுல வேற உங்களை நம்பி இன்னொரு குட்டியாடா அப்படின்னு சொல்லலாம்ல. ஆமா, அந்த படத்துல ஒரு டைலாக் வரும். ஆனா நாங்க வந்து டக்கு 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 கவுண்டர் கொடுக்குறோம். டக்குனு இப்ப மறந்துச்சு. எல்லா யூடியூபர்ஸுமே ஒரு விஷயம் பண்ணுவாங்க தெரியுமா? என்னது? ஏதாவது ஒரு அன்பாக்சிங் வீடியோவோ இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமோ தமிழ்ல வந்து அப்படியே பெருசா பயங்கரமா போட்டிருப்பாங்க. மக்களும் வந்து அது ஆர்வமா என்ன விஷயம் போய் நானும் அந்த மாதிரிதான் போய் என்னன்னு பாப்போம். கடைசி வரைக்கும் அந்த விஷயமே தெரியாது. ஏன்னா ஃபுல்லா பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக வந்து அது ஆக்சுவலாக ஹூக் டெக்னிக்கு. அது சொல்லணும்னா அந்த யூடியூபர்ஸ் அந்த இதில் சொல்லணும்னா ஹூக் டெக்னிக் அதுக்கு பேர். அந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தானே ஹூக்கும்பாங்க. அந்த மாதிரி அந்த தம்ப்நெயில பார்த்து உள்ளே போய் கடைசி அந்த இது பரிதாபங்களை சொல்லிப்பாங்களே, என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டானுங்களே, என்னடா இது, என்னடா நீங்க போய் பார்த்தா சொல்லுங்கடா. அதுதான் நிறைய பேர் கண்டிப்பா நீ திட்டி இருப்பாங்க. நீயும் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ற. சொல்லியே தொலை மாட்டேன், என்னடி அது, என்ன பொருள் அதை வாங்கி வச்சிருக்க அப்படின்னு நிறைய லேடிஸ்க்கு வந்து கடுப்பா இருக்கும். சரி, ஓகே, இதுக்கு மேல நம்ம வந்து காக்க வைக்காம நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு பிரைஸ், ஒரு சட்டில் பிரைஸ்க்கு தான் நம்ம போட்டிருப்போம். ஓகேவா, ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தான் போட்டிருப்போம். ஆனா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் மட்டுமா இல்ல நீங்களும் இந்த மாதிரி அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 50 ரூபாய்க்கு போட்டுட்டு அந்த ப்ராடக்ட் வந்து 300 ரூபாய் 500 ரூபாய்க்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். வந்ததுக்கு அப்புறம் ஐயோ சை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாரு, அது கொட்டூரமா இருக்கும். கரெக்ட் தானே? ஆமா, எல்லா லேடிஸ்க்குமே அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அது எந்த ரேட்டுக்கு போட்டாலுமே அதை விட ஒர்த்தபுளா இருக்கணும் அப்படிங்கறது தான் எல்லாத்தோட தாட்டுமே இருக்கும். அப்புறம் வந்து நம்ம போடுற பிரைஸ்க்கு விட அதிகமா இருக்கணும், அந்த ஆமா குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரி நமக்கு அமையாதுன்னு வைங்க, அது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல தான் அது கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது என்ன பொருள் அப்படின்னா சொல்லிடலாமா? நீ வாடா, வரதுதானே ட்ரை பண்ணிட்டு இருக்க. எப்ப வந்து உட்காரலாம்? சரி, ஓகே. இது என்னது? இது என்னது? இது பெரியடா இது என்னடா நம்ம வந்து சிசர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். சிசர்
அந்த சிசர் இல்ல. இல்ல, நானே கத்திரிக்கோல் தான் சொன்னேன். நானே கத்திரிக்கோல் தான் சொன்னேன். கூட வந்து சார். இந்தா. ஏய் இப்படி காட்டி வச்சு தெரிஞ்சிரும். ஓகே ஓகே. ஆனா அது என்னன்னு தெரியல, அந்த பபிள் ரேப்பர் இருக்கிறதுனால என்னமோ டம்ளர் மாதிரி தெரியுது. இல்ல இல்ல. இந்த பல இத சொல்லுங்க, காப்பிரைட் வேற வந்துருமா? அங்க வரு. சாண்டா. என்ன டம்ளர் வாங்கியிருக்க? இந்த டம்ளருக்கா வாப்பா இவ்வளோ பில்டப்பு? இது டம்பிள்ஸா? இது பொக்கவாய் கிளவிகள்லாம் வெத்தலை போட்டுருச்சு இதுக்கு. அது எதுக்கு நீ வாங்கின? இங்க ஃபியூச்சர் ஆக போல. ஏய் இதை எதுக்கு வெத்தலை இடிக்கிறதுக்கு நீ எதுக்கு வாங்கி வச்சிருக்கிற? மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன இயந்திரம். ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுதுடா. ஃபியூச்சர் யூஸருக்கு இப்போ வாங்கி வச்சிட்டியா? நான் பிளான் பண்ணது ஒண்ணு, ஆனா வந்தது ஒண்ணு. நான் இது முறுப்புடிவே நினைச்சேன். அடியில தான் ஹோல்ஸ் இருக்குதா? இல்ல நான் ஏதோ டம்ளராக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஆக்சுவலி குருமுளகு, சீரக குருமுளகு இடிக்கிறதுக்கு அதுக்கு நீ அந்த கல்லு வச்சிருக்கீல்ல? இல்ல சரி இந்த மாதிரி ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ பார்க்கும் பெருசா தெரிஞ்சுதா, சரி பரவாயில்ல 150 ரூபாய்க்கு பரவாயில்ல. எவ்வளவு ஆகுது? 180. 180. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா இது எங்க வைக்க. ஆனா இது குறுமுளகு அடிக்கிறதெல்லாம் இல்ல பாப்பா, இது கிளவிக்கு வெத்தலை தட்டுறது தான். அப்படி ஆமா ஆமா அப்படிதான். என்ன எஸ்எஸ் கோட்டிங் கூட கிடையாது. சீரியஸா இது வெத்தலை இது பண்றது தான். வெத்தலை வாக்கு போட்டு இடிச்சு பொக்க வாயில அடைச்சிக்கிறது தான். இன்னும் கொஞ்சம் மாதிரி இருக்குங்க நல்லா இருக்கும் பார்க்க. அதேதான்டா. எனக்கு தெரிஞ்ச ஏதோ குறுக்குடியில வந்து அந்த ஹேண்டில் இருக்குல்ல கட் பண்ணி கொடுத்தாங்க. ஏய் நான் இது சீரகம் குருமுளகு இடிக்கிறதா? ஆஹா இது சீரகம் குருமுளகு இடிக்கிறதுல, இது வெத்தலை இடிக்கிறது தான். சீரியஸா கேட்டிருக்கேன். சீரியஸா தான் நானும் சொல்றேன். சீரகம் இங்க அது தட்டு அப்படி உள்ள தட்டு பாத்தியாடா, அந்த கிளவிக்கு வெத்தலை விட்டு போய் இதே சவுண்டு தானே வரும். நீ சீரகம் குருமுளகு உடைச்சிட்டீங்கன்னா வருஷக்கணக்கா உடைச்சிருக்கோம். அப்ப வெத்தலை இடிக்கிறதா? ஆமா அதை போட்டாங்க. ஐயோ அம்மா கொடுக்குறாங்க. அவங்க அம்மா கொடுத்துரு யூஸ் ஆக. ஏன்னா எங்க அம்மா வந்து ரெகுலரா வெத்தலை வாக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஐய நான் பெருசா இருக்கும். ஏய் இந்த மாதிரி சீரகம் குருமுளகு இடிக்கிறத நான் பாத்துருக்கேன். அதான் இந்த உடைக்கலான ஒரு வருஷமாக அவ்வளவுதான். தப்பு பண்ணிட்டேன்டா. இப்படிதாங்க நம்ம மைண்ட் செட்டை மாத்தி விட்டுறோம். சரி விடு பரவாயில்ல, ஏதோ யூஸ் ஆகும். இது கேட்லாக் இல்லையா பாப்பா? கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு கேட்லாக் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வரலையா? தப்பு பண்ணிட்டேனே. 180 ரூபாயாமா? 83. ஆனா இந்த டாக்ஸ்லயே சம்பாதிச்சுடுவாங்க. அப்புறம் உனக்கு எல்லாம் சும்மாவா கொடுப்பாங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு இடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி போட்டு ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணினா தான் தெரியும். பூண்டு தைரும். அந்த போட்டோல வந்து பெருசா தான்டா இருந்தது. அதனால நான் வந்து சரி நானே என்னையுமே போய் ஏதோ வீடியோ பார்த்து ஆப்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியும். பக்கத்துல வந்து ஏன் ஆப்ஷன் பிரஸ் பண்ணீங்க? பீரோ ஓடுச்சுமா. எவ்வளவு லூஸ்தமா பண்ணிருக்கேன் பாருங்க. ஏன் லூஸ் பண்ணே? ஆனா இது வரைக்கும் வந்து நான் மீஷோல போட்டு எந்த ப்ராடக்ட்டுமே வீணானதே இல்லை. நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போடுவேன். இதுக்கான ரிவ்யூ பார்க்கல. ரிவ்யூ பார்க்காம வந்து போட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம். இதுல இல்ல மேபி இடிப்பாங்களா இருக்கும். இதுலயும் சீரகம் பண்ண முடியும். என்ன கொஞ்சம் லைட் வெயிட்டடா இருக்கு. சரி விட, உன்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து குறுமுளகு அடிக்கிறது, எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெத்தலை வாக்கு அடிக்கிறது, அவ்வளவுதான். வெத்தலை வாக்கு அடிக்கிறதெல்லாம் இல்ல. ஆமா இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சா அது குருமுளகு தான் இடிப்பாங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி இதுலதான் பூண்டு இடிச்சுக்கலாம், இஞ்சி தட்டிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கு. ஆனா 180 ரூபாய்க்கு நமக்கு வந்து இதை விட எனக்கு பெருசாவா கொடுப்பான். இது கொடுத்ததே பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஓகே, நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. நம்ம மேலேயே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. நம்ம வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்தது தப்பு. ரிவ்யூ பார்க்காம தப்பு. சரி பரவாயில்ல விடுங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். ஆனா இதுலயும் என்னால வந்து இடிக்க முடியும். இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? கல்லா இருந்தா உடஞ்சிடும் லைட் வெயிட்டடா இருந்தா. இது வந்து கல்லு கிடையாது. இது என்ன இது சொல்லுவாங்க? என்ன எவர் சில்வர் தானே? அலுமினியம். எவர் சில்வர்? எவர் சில்வர் இல்ல. எவர் சில்வர் கிடையாது. சரி இது என்னமோ சரி என்னமோ ஒரு மெட்டீரியல். உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெத்தலை வாக்கு இடிக்கிறது, என்ன பொறுத்த வரைக்கும் சீரகம் குருமுளகு. அப்புறம் கொசுமருந்து சரி கொசுமருந்து மூட்டை பூச்சிகளும் நவீன மிஷின்.
ஏன்டா செவுத்துல போட்ட பத்தி ஊறிட்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே நசுக்கி விட்டுட்டு போறது போட்டு அதுக்கு வலிக்காம எடுத்து இதுல போட்டு மாங்குன்னு குத்தணுமாடா. சரி பரவாயில்ல விடுங்க. ஆனா இப்படிதான் நமக்கு நிறைய விஷயம் சொதப்பலாயிருது இல்ல. அன்னைக்கு நானே இது சப்டைக்கு பதிலா இது மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் ஜாக்கெட் ஜாக்கெட்லாம் வரல. அதான் ஜாக்கெட் போட்டு எனக்கு திரும்பி சட்டை அந்த மாதிரி நடக்கும் நிறைய டைம். நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணா அது ஒரு மாதிரி வந்துருச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. எப்ப நான் வந்திருக்கேன் நம்ம மூஞ்சிக்கு அப்படிதான் வரும். மோகன்கிட்ட இந்த மாதிரி ஆமா. நம்ம போறதுக்கு நம்மளுக்கு கூட யாரோ வந்து பேசிட்டு கைஸ் இன்னொரு வீடியோல வந்து நான் நிறைய விஷயம் வந்து என் தம்பியை பத்தி சொல்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்புறோம். பை பாய்.